பிரதமர் மோடி அவர்களே, தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. இது பல பேருக்கு தண்ணி காட்டின ஊர் இந்த ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிஜேபிக்கு சொல்லியிருக்காரு, கொஞ்சம் பார்த்து இருங்க, பார்த்து நடந்துக்கோங்க, பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் இது அப்படின்றாரு விஜய். மோடிக்கு சொல்லியிருக்காரு, ரெக்வஸ்ட்டாக சொல்லியிருக்காரு, பார்த்து இருந்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க கொஞ்சம். கமலஹாசனுக்கு தண்ணி காட்டின ஊர், அவரை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்லுங்கள், ஜாகிரதையாக இருக்க சொல்லுங்கள். கமலஹாசன் இவரோட உச்சபட்ச நடிகர், இவரோட ஃபேன்ஸ் அதிகம். 1% ஓட்டுக்கு முக்குச்சு. தமிழ்நாடு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இல்லை, உங்களுக்கு சொல்கிறாங்க, இந்த குறுக்கு வழி அரசியல்லாம் சொல்ல வராரு. செட்டிலுங்க, திருப்பி போடுறேன். நீ லாஜிக்கே இல்லாமல் எவனோ எழுதி கொடுத்தத பேசுனீங்க. நான் மனசுலேருந்து பேசுகிறேன், இல்லை சொந்த சிந்தனை. எவனே எனக்கு எழுதி கொடுக்குறது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், கமலஹாசன் உங்களை விட உச்சபட்ச நடிகர் சார். 1% 1.25% முக்க வச்ச ஊர் சார் தமிழ்நாடு. பிஜேபியோடைய அவரு என்ன வார்த்தைனா, நம்ம ஊர் மொழியில பிஜேபியினுடைய பருப்பு தமிழ்நாட்டில் பெருசா வேகாது, பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேங்க, இதே பருப்பு வேவாது, பிஜேபி கால் படிக்க முடியாது, பிஜேபி கை ஊன முடியாது, இப்படியே தான் பேசிக்கிட்டே தான் இருக்கிறீங்க நீங்களும். இந்த சின்ன தம்பி படத்தில் எனக்கு கல்யாணம்னு ஒருத்தர் சுற்றினே இருப்பான் தாலியை கையில் வச்சுன்னு, அந்த மாதிரி சொல்கிறீங்க. 12% வந்துட்டோம். இப்போ அட் ப்ரெசன்ட் 4 எம்எல்ஏ இருக்குது. இன்றைக்கி என்றைக்குமே கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பிஜேபி தான் தமிழக அரசினுடைய பேசுபொருள். பிஜேபிக்காரங்க ஸ்போக்ஸ் பர்சன் போலனா உங்கள் டிவியில் இருக்கிற டிபேட்டுக்கு டிஆர்பி வராது. இவ்வளோ தான் உங்களுக்கு, இதுதான் கள நிலவரம். இன்றைக்கி களத்தில் சவால் விட்டு சொல்கிறேன், ஒரு கட்சிக்கு கூட்டம் கூடுகிறதுன்னு சொன்னால் பிஜேபிக்கு மட்டும்தான் கூடுது. நான் தான் சேகர் பாபுட்ட சொன்னேன். சேகர் பாபு சொன்னார்ல, சார் அவங்க தொண்டர்களை வர சொல்லுங்கள், எங்கள் தொண்டர்களை வர சொல்கிறோம், மோத விட்டு பார்ப்போம். ஏன்ப்பா மோத விட்டு பார்க்குறீங்க? நான் சவால் விடுறேன் சேகர் பாபுக்கு, நீங்கள் ஒரு மாநாடு போடுங்க, நாங்கள் ஒரு மாநாடு போடுறோம். நீங்கள் உங்கள் அடியால் போலீஸை வச்சுட்டு எங்கள் காரு பஸ்ஸு பிஜேபி கொடி கட்டின வண்டியெல்லாம் மறிக்கக்கூடாது, நேர்மையாக நியாயமாக நடந்துக்கணும். நாங்கள் போடுறோம், கூட்டம் உங்களுக்கு அதிகமாக வருதா எங்களுக்கு வருதான்னு பார்த்துருவோமா?